இதுவரைக்கும் கடன் 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 அப்படின்னு அவதிப்பட்ட அத்துணை துலாம் ராசி நேயர்களும் கடனில் இருந்து வெளிவருவதற்கான முகாந்திரம் கண்டிப்பாக தெரிய போகுது. கார் லோன் கட்டியிருக்கீங்களா, இல்லை வீட்டு லோன் கட்டிட்டு இருக்கீங்களோ, 15 வருஷம் 10 வருஷம் போட்டு அவஸ்தைப்பட்டு இருந்த அத்துணை துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இந்த பக்கம் 6ல் சனி இருந்து உங்களுடைய வேலை அப்படின்ற விஷயத்துல உங்களை ஒரு சூப்பர் மேனா ஒரு சுப்ரீம் பவரோட உங்களை வந்து இயக்க போறாரு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வை மூலமா அதுக்கு பிளெஸிங் பண்ண போறாரு. எவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் தெரியுமா? துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காதல் இனிக்க போகிறது. யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை துளாராசிக்காரங்களுக்கும் லவ் இந்த 2025 வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லை, துளாராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் தான் ஜாக்பாட் அப்படின்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட கும்பராசியை விட ரிஷபராசியை வர நம்பர் 1 2025 யாருக்கு போடலாம் அப்படின்னு போட்டா வரக்கூடிய 2025 வருஷம் உங்களுடைய பொற்காலம் தாங்க. மாணவர்கள் படிப்புல எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போறாங்க. துளாராசி வச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசி வீட்டுல பெரியவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகளை பார்த்து பூரிக்க போகிறீர்கள். யாரெல்லாம் உங்களை மதிக்காம இருந்தவங்க அவங்களும் உங்களை வீடு தேடி வந்து உங்க வாசல்ல நிக்க போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. துளாராசிக்காரங்களை நீங்க வாங்கன்னு கூட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களை கிரகம் இயக்க போகிறது. தன்னுடைய குறுகுறுத்தனத்தால் அனைவரையும் குதூகலிக்க செய்யும் துலாம் ராசி நேயர்களே, இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா என்னத்த சொல்ல, அல்டிமேட்டு சூப்பராக இருக்கு. சொல்கிற மாதிரி பலன்லாம் வேண்டாம், டைரெக்டாக பிரபஞ்சம் உங்களுக்காக அருள் புரியறதுக்கான நேரமாக 2025 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே துளாராசிக்காரங்க சூப்பராக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இந்த வரக்கூடிய 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் எதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களோ இனிமேல் போதும்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போகுது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மகிழ்ச்சி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறதுலாம் வேறு, மன திருப்தி கிடைக்கணும்ல, அது எவ்வளோ இந்த மாதிரியான விஷயம். மன திருப்தி போதுண்டா, இதுதான் எதிர்பார்த்தேன், எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும்ல, அது எல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருடம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அட்ராக்ட் பண்ண போறீங்க நிறைய பேரை. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்குள்ள ஒரு 35 வயசுக்குள்ள துளாராசிக்காரங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஜொலிக்க போறீங்க. பார்க்குறோம் ரோட்ல போனால் ஒரு நிமிஷம் நின்று உங்களை பார்த்துட்டு போனாங்கன்னா அது துளாராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. உங்க வயது ஒத்தவங்களே உங்களை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இயல்பாக கிடைக்கும். இந்த ஆன்ம அழகு அப்படின்றத தாண்டி உங்களோட ஆறாவே அவ்வளோ அழகா இருக்க போதுங்க. அது சொல்லியெல்லாம் அது ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு இருக்குல்ல, இது திரும்ப வரதுக்கு ஒரு 27 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்க போது துளாராசிக்காரங்க. ஏன்னா துளாராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி 6ல் இருக்கார். 6ல் வர போற இப்போ மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு பெரிய பிளஸ். குரு வர டைரக்டா அவருடைய பார்வையை வந்து கொடுக்க போறாரு. குரு பார்வை எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நடத்தி கொடுக்கும் இல்லையா, நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப இந்த பக்கம் சனியும் சூப்பரா இருக்க போறாரு, இந்த பக்கம் குருவும் சூப்பரா இருக்க போறாரு, ராகுக்கு எதுவும் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னும் போது துளாராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வாழ்க்கையில் வரவே போறது இல்லை. நான் சொல்ற மாதிரி ரொம்ப அழகாக போறீங்க, ஆன்மீக அழகாக போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆறா அப்படியே ஜொலின்னு ஜொலிக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, ரொம்ப சுகமா இருக்க போறீங்க. இது வரைக்கும் கடன் 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 அப்படின்னு அவதிப்பட்ட அத்துணை துலாம் ராசி நேயர்களும் கடனில் இருந்து வெளிவருவதற்கான முகாந்திரம் கண்டிப்பாக தெரிய போகுது. கார் லோன் கட்டியிருக்கீங்களா, இல்லை வீட்டு லோன் கட்டிட்டு இருக்கீங்களோ, 15 வருஷம் 10 வருஷம் போட்டு அவஸ்தைப்பட்டு இருந்த அத்துணை துளாராசிக்காரங்க டக்குன்னு ஏதோ ஒன்று போட்டேன் ஒரு விஷயத்த முடிச்சு அப்படின்ற மாதிரி கடனில் இருந்து விடுதலை, கடனில் இருந்து வெளியில் வர்றது அப்படின்றது மட்டும்தான் 2025 வருஷம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்க போகிற மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பலன் சொல்றதுக்கு. கடகத்துக்கும் துலாமுக்கும் பலன் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். துளாராசிக்காரங்களுக்குலாம் சொல்லும் போதே யாராவது துளாராசிக்காரங்க நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுது, நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் நடக்க போகுது, நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது, நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு மனம் அப்படின்ற விஷயத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு. இப்போ இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பேட் பாய் யாருமே இல்லைங்க. இப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று உள்ளேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லை.
அப்படி ஏதோ ஒன்றை போட்டு குழப்பி 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 மனதளவில் கவலைப்பட்டுட்டு இருந்த அத்துணை துலாம் ராசி நேயர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறீங்க. நானாக கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் சொல்கிற மாதிரியான டைம் பீரியடில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ 10 பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 10 பேருக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்கிறதுக்கான டைம் பீரியடாக வரக்கூடிய ஏப்ரல்ல இருந்து துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த பக்கம் 6ல் சனி இருந்து உங்களுடைய வேலை அப்படின்ற விஷயத்தில் உங்களை ஒரு சூப்பர் மேனாக ஒரு சுப்ரீம் பவரோட உங்களை வந்து இயக்க போகிறார். இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வை மூலமாக அதுக்கு பிளெஸிங் பண்ண போகிறார். எவ்வளோ சூப்பரான டைம் பீரியட் தெரியுமா? துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காதல் இனிக்க போகிறது. யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை துளாராசிக்காரங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆக போகுது. கல்யாணம் கூடி வருது. அதே மாதிரி குழந்தை பேரு அப்படின்றது கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த தடவை இருக்குது. கடன் அப்படின்ற விஷயத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய முதல் ராசி எது அப்படின்னா துளாராசி தான். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த 2025 வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லை துளாராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் தான் ஜாக்பாட் அப்படின்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட கும்பராசியை விட ரிஷபராசியை வர நம்பர் 1 2025 யாருக்கு போடலாம் அப்படின்னு போட்டால் 100க்கு 150 மார்க் யாருக்கு போடலாம்னா துளாராசிக்காரங்களுக்கு தான் போடலாம். அதே மாதிரி கேது 11ஆம் இடத்தில் அமர்கிறார். இந்த 6 11லலாம் வந்து கிரகங்கள் அமையும் போது அதோட இயக்கம் அப்படின்றது ரொம்ப அபரிவிதமாக இருக்குங்க, சூட்சமமாக இயங்கும். அப்போ 6ல் சனி, குருவோட பார்வை, 11ல் கேது. துளாராசிக்காரங்க சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. 2025 வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. மே மாதத்துக்கு அப்புறம் துளாராசிக்காரங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பேசணும். அந்த அளவுக்கு பிஸியாக போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து அப்படின்றது உயரப்போகுது. எந்த துளாராசிக்காரங்கள்லாம் வந்து நான் வந்து மீடியாவில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த துளாராசிக்காரங்க நான் சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த துளாராசிக்காரங்க நான் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எதில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி கொண்டிருந்த அத்துணை துளாராசிக்காரங்களும் உங்களுக்கான ஒரு பெரிய 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 பொக்கிஷம் அப்படின்றது பிரபஞ்சம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது. அந்த பொக்கிஷத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு 2 கை நீட்டி தாராளமாக வெயிட் பண்ணலாம். எப்போ இருந்துன்னா மார்ச்லேருந்து அல்டிமேட்டு தான். துளாராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறீங்க. நிறைய பேர் தொழில் தொடங்குவதற்கான காலம். தொழில் தொடங்கினா மட்டும் போதுமா, சக்ஸஸ் ஆகணும்ல. போட்ட நாள்லேருந்து சக்ஸஸ் அப்படின்னா துளாராசிக்கு தான். இந்த தடவை துளாராசி அல்டிமேட்டாக இருக்க போது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான பலம் வருவதற்கான டைம்லாம் இருக்குது. இத்தனை நாள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, நான் ஒரு பக்கம் இருந்தேன், என் புருஷன் ஒரு பக்கம் இருந்தார், என் முன்னாடி ஒரு பக்கம் இருந்தது, என் பிள்ளைங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னு பிரிந்து 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 அத்துணை துளாராசிக்காரங்களும் ஒன்று சேருவதற்காக தன்னோட இணையோடு கூடி இருப்பதற்கான நேரம் அப்படின்றது அப்படியே 60 வயசில் இருந்தாலும் 20 வயசு மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா அகத்தின் அழகு தானே முகத்தில் தெரியும். இந்த அகத்தை அழகாக வச்சுக்கிறதே வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தானே. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் இணைந்து உங்களையும் அழகாக்கி உங்களை சுற்றி இருக்கிறவரையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. இது வரைக்கும் வட்டி கட்டி 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 மாளவே இல்லை, வட்டி கட்டி என்னால் முடியவே இல்லை அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை துலாம் ராசி நேயர்களுக்கும் அந்த வட்டியிலிருந்து நிவர்த்தி அப்படின்ற விஷயம் தான் முதல்ல நான் எடுத்தோன்னு சொன்னேன். கடன்லேருந்து நிவர்த்தி அப்படின்னு. யாரெல்லாம் சும்மா கடன் வச்சிங்களோ, அதுவும் யாரெல்லாம் வந்து அடகு கடையில் கொண்டு போய் நகையை வச்சுட்டு எடுக்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் அதை எடுப்பதற்கான டைம் பீரியட் அப்படின்னு ஒரு வரணும்னா காசு வரணும்ல, சும்மா போய் எடுத்துட முடியுமா? அப்போ பணம் வருவதற்கான வேலையை குரு கொடுக்குறார், அதற்கான வேலையை சனி கொடுக்குறாரு, அதற்கான பிளஸ்ஸிங்கை கேது கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? ராசிநாதன் வேற உச்சம் அடைஞ்சிட்டு இருக்காரு வரும்போதே, சொல்லவே வேணாங்க. அவ்வளோ சூப்பரான டைம் பீரியட். கண்டிப்பாக துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 வருஷம் உங்களுடைய பொற்காலம் தாங்க. மாணவர்கள் படிப்பில் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகிறாங்க. துளாராசி வச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசி வீட்டில் பெரியோர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகளை பார்த்து பூரிக்க போகிறீர்கள். பிள்ளைங்க துளாராசிக்காரங்களா இருந்தால் உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து பூரிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம், குழந்தை பேரு, காதல், திருமணம், வேலை, உங்களுடைய தேவைகள் இருக்குல்ல, அது அனைத்தும் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய சூப்பரான டைம் பீரியடு 2025 வருஷம் இருக்குது. இந்த வருஷம் நிஜமாவே பொன்னான வருஷம் தான் துளாராசிக்காரங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. துளாராசிக்காரங்களை வந்து கிட்டத்தட்ட துளாராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் போய் யாருக்கிட்டையும் வந்து மனசை திறந்து சொல்லிட மாட்டாங்க. ரொம்ப அமுக்குனியாக இருப்பாங்க. வெளியில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு, ஆனால் உள்ள தனக்குள்ளே அழுகிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல், வெளியில் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க முடியாமல் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இத்தனை வருஷத்தை நான் கடத்திட்டு இருந்த துளாராசிக்காரங்கள் அத்தனை பேரும் காலரை தூக்கி விட்டு நடக்கக்கூடிய டைம் பீரியட் தான். சூப்பராக இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. அதுவும் முருகனுடைய அருளால், வாராகியோடைய அருளால், கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய அருளால் அல்டிமேட்டான பலனை கண்டிப்பாக துளாராசிக்காரங்க அடைய போகிறீங்க.
சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது, வேலைக்கான ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர்னு பணம் வந்து எங்கிருந்தோ எது வரைக்கும் வராத கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு வச்ச விஷயம்லாம் வந்து உங்களுக்கான ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. யூடியூப்லாம் ஆரம்பிச்சு துளாராசிக்காரங்க ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்களாம் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. மீடியாவில் மாசாக இருக்க போகிறீங்க, கலக்க போகிறீங்க. யாரெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மல்டிமீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிலம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களா, யாரெல்லாம் டாக்குமெண்ட் ஃபீல்டில், யாரெல்லாம் புதன் காரகத்துவமாக இயங்கிட்டு இருக்கீங்களோ, சுக்கர காரகத்துவமாக இயக்கிட்டு இருக்கீங்களோ, அத்துணை துலாம் ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பாக முறையில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நீங்கள் யார் அப்படின்ற அடையாளத்தை காட்டக்கூடிய நேரமாக இந்த 2025 வருஷம் வருதுங்க. இதுதாங்க உங்களோட டைம் பீரியடு. இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக நடந்து போனால் கூட அப்படின்னு பார்த்துட்டு போனவங்க அவங்களா தேடி வந்து நின்று வெயிட் பண்ணி உங்களை பார்த்துட்டு போகிற அளவுக்கு நீங்கள் பிஸியாக போகிறீங்க. கிட்டத்தட்ட நட்பு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் எல்லாரையும் ஈஸியாக நம்பிட்டு அதன் மூலமாக நிறைய பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த கடந்த ஒரு 6-7 மாதம் காட்டி கொடுத்துருக்கோம் எது உண்மை எது பொய்ன்னு. அதன் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கிட்டு வெளில வந்திருப்பீங்க. அப்படி வந்தால் கூட புதிய நண்பர்கள் மூலமாக, புதிய உறவினர்கள் மூலமாக நிறைய பிளெஸ்ஸிங்கும் நிறைய சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலம். யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க அவங்களும் உங்களை வீடு தேடி வந்து உங்கள் வாசலில் நிற்க போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. துளாராசிக்காரங்களை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களை கிரகம் இயக்க போகிறது. நான் எடுத்தோன்னே ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. எல்லாரையும் அப்படி ஈர்க்கக்கூடிய சக்தியாக யார் கொடுக்க போகிறா அப்படின்னா அந்த குருவும் அந்த சனியும் அந்த கேதுவும் உங்களிடம் இருந்து கொடுக்க போகிறார்கள். எல்லா துளாராசிக்காரங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கெடுபலன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. துளாராசிட்ட சந்தோஷம் தாங்க நிறைய இருக்குது. அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அது கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னா ஒரு 3 மணி நேரம் பேசலாம். துளாராசி அவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு. ஆனால் உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல், உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கான மன திருப்தி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடையாதுங்க மனசு. இது ஒரு மாதிரியான ஒரு ஆளில் நம்மளையும் திருப்தி அடைய விடையாது, தூங்கும் போதும் நிம்மதியாக தூங்க விடாது. இந்த மாதிரி இப்படியே மனசு சஞ்சலம்லாம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வருஷம் ஏதோ திரும்பி பார்க்கும்போது நல்லா இருந்தது இல்லை, இந்த மாதிரி எப்பயுமே வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மெமரியபிள் இயராக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். துளாராசிக்காரங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலத்தில் நான் என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் பண்ணால் இன்னும் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முருகன் வழிபாடு உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொடுக்கும். அதுவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு சூப்பரான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தாண்டியும் வாராகி வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, காவல் தெய்வங்களை விளக்கேற்றல், இன்னும் சில பேர் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மண் விளக்கில் நெய் விட்டு திருச்செந்தூர் முருகன் கிட்ட உட்காந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை செல்வங்களும் உங்களை தேடி வரும். அதை மேலே ஒரு படி மேலே போய் உங்களால் முடியும் அப்படின்னா லட்சுமி சகஸ்ரநாமம் படித்து ஒரு பால் பாயசம் பண்ணி ஒரு 4 பேருக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பால் போல் உங்களுடைய வாழ்க்கையும் பொங்கி வழிவதை நீங்கள் பார்ப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு சொல்கிற மாதிரி கெடுபல்னு ஒன்றுமே இல்லைங்க. இந்த டைம் பீரியடை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க. ரொம்ப 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 உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டிய காலத்தில் இருப்பதால் என்னென்ன தேவைன்றதை லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அதெல்லாம் அப்படியே நிறைவேறிட்டு வரதை நீங்களே பார்த்து நீங்களே சந்தோஷப்பட போகிறீங்க. துளாராசிக்கு சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே இல்லை. எதில் கவனம்? சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். எங்கே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும்னா சாப்பிட்ற இடத்துல கவனமாக இருக்கணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அஜீர்ண கோளாறால் சில பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையும், இன்னும் சில பேருக்கு மருத்துவமனை போய் அட்மிட் ஆகிற அளவுக்கான ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்குரிய டைம் பீரியடாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் இந்த இயரில் ஒரு மைனஸே தவிர மற்றபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மைனஸும் இல்லை. சூப்பராக இருக்க போது துலாம் ராசி.